Dear friends, Jipmar பாண்டிச்சேரியில இருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஓப்பனிங் இன்னைக்கு மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பத்தின கம்ப்ளீட் டீடைல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஜிப்மர் வந்து பாண்டிச்சேரி நம்மளோட தமிழ்நாட்டுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். பட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல வந்து கிடைக்கும். பட் நம்மளோட ஜிப்மர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு கிட்டேயே இருக்குது. சோ நம்மளோட தமிழ்நாட்டுல உள்ள நர்சஸா இருந்தாலும் சரி, அதர் பாராமெடிக்ஸா இருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணுங்க. வேகன்சி நிறைய கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. சோ என்னென்ன போஸ்ட் வந்திருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஜிப்மரோட வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா jipmar.edu.in அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜாப் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, வேரியஸ் குரூப் பி அண்ட் சி போஸ்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இன் ஜிப்மர் பாண்டிச்சேரி ஜூலை 2024. சோ இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். சோ இதுல 3 லிங்க் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து டீடைல்டு வெப்சைட் அட்வர்டைஸ்மெண்ட், இன்னொன்னு வந்து பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், அடுத்து வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க். சோ நம்ம பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தான் இந்த நோட்டிபிகேஷன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ போஸ்ட் பார்த்தோம்னா ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆபீசருக்கான போஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது, ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ்டுக்கு 4 போஸ்ட் இருக்குது, நர்சிங் ஆபீசருக்கு பாருங்க 154 போஸ்ட் இருக்குது, அன்ரிசர்வ்டுல 87 போஸ்டும், ஓபிசில 13, எஸ்சில 10, எஸ்டில 14, அடுத்து வந்து இடபிள்யூஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 30 போஸ்ட் இருக்குது, ஜூனியர் ஸ்பீச் பேத்தாலஜி அண்ட் ஆடியாலஜில பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து டியூட்டர் இன் ஸ்பீச் பேத்தாலஜி அண்ட் ஆடியாலஜில ஒரு போஸ்ட் இருக்குது, எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு ஒரு போஸ்ட், எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ டயக்னோசிஸ்ல 5 போஸ்ட், அடுத்து வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ல வந்து ஒரு போஸ்ட் இருக்குது, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசன்ல ஒரு போஸ்ட் இருக்குது. சோ டோட்டலா 169 போஸ்ட் இருக்குது. அடுத்து குரூப் சி பொறுத்தவரையில அனஸ்தீசியா டெக்னீஷியனுக்கு ஒரு போஸ்டும், ஆடியாலஜி டெக்னீஷியனுக்கு ஒரு போஸ்டும், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு 24 போஸ்டும், பார்மசிஸ்டுக்கு 6 போஸ்டும், ரெஸ்பிரேட்டரி லெபார்டரி டெக்னீஷியனுக்கு 2 போஸ்டும், ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஒரு போஸ்டும், கார்டியோகிராபிக் டெக்னீஷியனுக்கு 5 போஸ்டும். சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 209 போஸ்ட் இருக்குது. சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வச்சுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. சோ அப்ளிகேஷன் வந்து நமக்கு வெப்சைட்ல என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஓபன் ஆயிடுச்சு. இதுக்கான டீடைல்டு நோட்டிபிகேஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டையுமே நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலகிராம் சேனல்ல நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கிறேன். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து பொறுமையா ரீட் பண்ணி படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் டெலகிராம் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட டெலகிராம் சேனலை நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பாத்தீங்கன்னா 19/7/2024 அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்குது. சோ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் வந்து 19/8/24 4:30 மணிக்கு. சோ 1 மந்த் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து 2/9/2024 அன்னைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான எக்ஸாம் வந்து 14/9/2024 அன்னைக்கு நடக்குது. சோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா ஜிப்மரோட வெப்சைட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. சோ இதுதான் கம்ப்ளீட் டீடைல்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பேப்பர் நோட்டிபிகேஷன்ல ரீட் பண்ணோம்ல, அது வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு தேவையான போஸ்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி இல்லைன்னா டிப்ளமோ இன் ஆக்குபேஷனல் தெரப்பி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். சேலரி 35,400 சொல்லியிருக்காங்க. அடுத்து மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ்ட், சோ இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் டெக்னாலஜி பிளட் பேங்கிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். சேலரி 35,400 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்மளோட நர்சிங் ஆபீசருக்கான போஸ்ட். சோ பிஎஸ்சி கான் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நர்சிங் கவுன்சில்ல என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். அண்ட் டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி முடிச்சிருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சோ சேலரி வந்து 44,900 ரூபாய் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. டியூட்டர் இன் ஸ்பீச் பேத்தாலஜி அண்ட் ஆடியாலஜி போஸ்ட்டை பொறுத்தவரையில டிகிரி இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு பிஎஸ்சி இன் ரேடியேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா பிஎஸ்சி இன் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம். அடுத்த போஸ்ட் வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியன், இதுக்கும் அதே மாதிரி தான் நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து
டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து டிகிரி இன் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா முடிச்சிருக்கலாம். இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, லைஃப் சயின்ஸ் முடிச்சிருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்த போஸ்ட் வந்து அனஸ்தீசியா டெக்னீஷியன், குரூப் சில வருது. இதுக்குமே பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஆடியாலஜி டெக்னீஷியன், இதுக்குமே டிப்ளமோ நீங்க முடிச்சிருந்தாலே போதும், அப்ளை பண்ணலாம். சோ இந்த மாதிரி இந்த டீடைல்டு நோட்டிபிகேஷன் என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சு பாருங்க. பார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கும் டிகிரி இன் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி நீங்க முடிச்சிருந்தாலுமே என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். ரெஸ்பிரேட்டரி லெபார்டரி டெக்னீஷியனுக்கும் நீங்க பிஎஸ்சி எம்எல்டி என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா முடிச்சிருக்கணும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப் ஃபைல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருப்பேன். இதை நீங்க பொறுமையா என்ன செய்யுங்க அப்படின்னா ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு மறுபடியும் அப்ளை ஆன்லைன் லிங்க் அப்படிங்கிற இந்த லிங்க் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வெப்சைட்ல போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா க்ளோஸ் கொடுத்துட்டு இதுல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களை அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.